எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மகாபாரதம் கதைகள் இல்லைன்னா அதில் வர ஒவ்வொரு கேரக்டரா பற்றி பார்த்துட்ருந்தோம். அதில் இன்னைக்கு மிக மிக முக்கியமானவர் கர்ணன். அவரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கர்ணன் வந்து பாண்டவர்களோட அண்ணன் தான் கர்ணன். கர்ணன் தான் குந்தி தேவி அவங்களோட முதல் பையன். குந்தி தேவிக்கு வந்து எப்படி முதல் பையன் கர்ணன் அப்படின்னா, குந்தி தேவி சிறு வயதில் இருக்கும்போது அவர் வீட்டுக்கு துர்வாச முனிவர் வராரு. துர்வாச முனிவரை வந்து ரொம்ப கோபக்காரர். அவர் ஏதாவது தவறு செய்யக்கூடாது, ரொம்ப எல்லாமே கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரி எல்லாரும் குந்தி தேவிக்கிட்ட சொன்ன உடனே குந்தி தேவி எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறாங்க. அப்போது துர்வாச முனிவர் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டு இந்த குந்தி தேவிக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. என்ன வரம்னா, அவர் ஒரு சில மந்திரங்களை சொல்லித்தராரு. அந்த மந்திரத்தை நீ எந்த தெய்வத்தை நினைச்சு வழிபடுறியோ அவங்க 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 மூலமாக உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. குந்தி தேவிக்கு சிறு வயதில் இது பெருசாக நினைக்காம விளையாட்டுத்தனமாக அதே டைமில் என்ன பண்ணுறாங்க, துர்வாச முனிவர் போனதுக்கப்புறம் அதே டைமில் அந்த மந்திரத்தை டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சூரிய தேவனை நினச்சிட்டு அந்த மந்திரத்தை சொல்கிறாங்க. அப்போ சூரிய தேவனுக்கு பிறந்தவர் தான் கர்ணன். அப்போ அவங்களுக்கு ரொம்ப சிறு வயது, கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி குழந்தைன்னா என்ன சொல்லுவாங்க, ஊர் என்ன பேசும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அந்த குழந்தைய ஆற்றுல விட்டுறாரு. அவங்களோட ஏதோ சாரி எல்லாம் வச்சுட்டு ஆற்றுல விட்டுறாரு. அதே மாதிரி கர்ணன் வந்து எப்படி பிறந்தார் அப்படின்னா, கவசம், அவரோட மார்புக்கு முன்னாடி ஒரு கவசம் மாதிரி இருக்குது. அதுவும் காதில் எப்பவும் குண்டலம் தோடு மாதிரி, அது கவச குண்டலத்தோட தான் பிறந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி தான் வந்து குந்தி தேவிக்கு வந்து கர்ணன் பிறந்தார். கர்ணனை வந்து இந்த மாதிரி இவங்க வந்து குந்தி தேவி வந்து ஆற்றுல வச்சு அனுப்பிட்டாங்க. இந்த பையன் எங்கேயாவது போய் நல்லா இருக்கட்டும், இதை வந்து என்னால் வெளியே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த வரம் இன்னமும் இருக்குது. அந்த வரத்தில் அதுக்கப்புறமா வேண்டி பிறந்தவங்க தான் வாயு பகவான், தர்மராஜை வேண்டி பிறந்தவங்க தான் தர்மர், யுதிஷ்டர். அதுக்கப்புறம் வாயு பகவானை வேண்டி பிறந்தவர் பீமன். அதுக்கடுத்து இந்திரனை வேண்டி பிறந்தவர் அர்ஜுனன். ஸோ இந்திரனோட பையன் தான் அர்ஜுனன். அதனால தான் அவர் அவ்வளோ அழகானவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவரோட வேண்டுதலில் பிறந்த இவங்கெல்லாம் தான் குந்தி தேவியோட பசங்க. அதில் இப்போ கர்ணன் இல்லை. கர்ணன் இவங்க பையனில் இவங்க 3 பேர் தான் இப்போ குந்தி தேவி. இவங்க வளர்ந்து பெரியவன் ஆகிறாங்க. கர்ணனும் அதே ஊரில் தான் இருக்கிறார். இப்போ கர்ணனை வந்து அந்த பக்கமாக வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம் வந்து ஆற்றுல குளிக்க போகும்போது அவங்க பார்த்துட்டு, குதிரை ஓட்டுறவர், ஆக்சுவலி அவர் வந்து குதிரை ஓட்டுறவர், அவங்க வந்து பையனை எடுத்து வளர்த்து பெரியவன் ஆக்குறாங்க. இதுதான் கர்ணன் வந்து எப்படி அவர்கிட்ட அவங்க இன்னொருத்தங்க கையில் கிடச்சிது, எப்படி வளர்றாரு அப்படின்ற மாதிரியான கதை. அதே மாதிரி இந்த பசங்களும் வந்து அஸ்தினாபுரத்தில் வளர்கிறாங்க. ப்ராப்பராக வந்து படிச்சுட்டு வளர்கிறாங்க. கர்ணனும் வந்து அர்ஜுனனுக்கு ஈக்குவலாக ரொம்ப வில்வித்தையில் சிறந்தவர். ஆனால் அவர் வந்து ஒரு ராஜா இல்லாததுனால யாருமே அவரோட வீரத்தை வந்து அர்ஜுன் அளவுக்கு போற்றலை. அர்ஜுனை தான் வந்து பெரிய வீரன்னு சொல்லுவாங்க. பட் கர்ணனும் அதுக்கு ஈக்குவலான வீரன் தான். அப்போது ஒரு நாள் வந்து அரச குடும்பத்தோடு சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த வில்வித்தையை வந்து அவங்களோட திறனை காட்டுறதுக்காக ஒரு போட்டி நடக்குது. அப்போது அர்ஜுனனுக்கு ஈக்குவலாக யார் போட்டி போடுவாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு ஈக்குவலாக தான் இவர் வந்து அரச குடும்ப வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னா அவருக்கு போட்டி போடவரும் அரச குடும்பத்தோட வம்சத்தோடு சேர்ந்தவராக தான் இருக்கணும். அந்த மாதிரி போட்டி நடந்தபோது கண்ணன் வந்து நிற்கிறாரு, நான் போட்டி போடுறேன்னு. அப்போ அவர்கிட்ட நீ யார், எந்த ராஜா அப்படின்னு கேட்டபோது, இல்லை நான் குதிரை ஓட்டுறவரோட பையனோடனே நீ அர்ஜுனன் கூட போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ணனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்போ வந்து என்ன பண்ணுறான், துரியோதனன் என்ன பண்ணுறான், கர்ணன் வந்து என்னோட நண்பன், அவருக்கு நான் வந்து ஒரு நாட்டை வந்து பரிசளிக்கிறேன், இனிமேல் அந்த நாட்டுக்கு வந்து கர்ணன் தான் ராஜா, ஸோ இப்போ வந்து அவர் அரச குடும்பத்தோட ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஆச்சரியமாயிருச்சு. அப்போ இருந்து கர்ணனும் துரியோதனனும் திக் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு. என்ன வேணாலும் பண்ணுவான் கர்ணனுக்காக. அதனால் கர்ணன் வந்து ரொம்ப மிகுந்த மரியாதை வச்சுருந்தான் யார் மேலேனா, துரியோதனன் மேலே. கர்ணன் வந்து பேசிக்காக நல்லவராக இருந்தால் கூடவே துரியோதனன் தான் அவனுக்கு வந்து கடினமான நேரங்களில் துணை இருந்து அரசனாக்குனதுனால அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே துரியோதனன் எது செய்தாலும் எதிர்த்து கேட்க மாட்டார்.
மகாபாரதம் போர்லேயே கூட வந்து துரியோதனன் சைடில் தான் நின்று போட்டி போட்டார். அவருக்கு தெரியும் அவர் பண்ணுறது சரி தப்புன்றதெல்லாம் தாண்டி அவர் நட்புக்காக மட்டுமே துரியோதனனோட இருந்தார். ஸோ இந்த மாதிரி கர்ணன் வந்து ஒரு நாட்டுக்கு அரசன் ஆயிட்டார். துரியோதனோட ஒரு திக் ஃப்ரெண்டு. அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அதுதான் கர்ணன் வளர்ந்தது. அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் கர்ணன் முக்கியமான சீன்லலாம் வருவார். அந்த மாதிரியெல்லாம் வந்ததுக்கப்புறம் கடைசியாக என்ன ஆகும், மகாபாரத போருக்கு துரியோதனன் பக்கம் இருந்து போர் புரிவார். போர் புரிஞ்சு ஒவ்வொருத்தராக இறந்துட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு பீஷ்மர் வந்து தளபதியாக இருப்பார், அவருக்கு இறந்துடுவார். அதுக்கப்புறமா யார், துரோணாச்சாரியார் தளபதியாக இருப்பாங்க, அவர் இறந்துடுவார். அந்த மாதிரி முக்கியமானவர்கள்லாம் இறந்ததுக்கப்புறம் யாரை தளபதியாக ஆக்குறாங்க அப்படின்னா கர்ணன் தான் பெரியவர். இப்போ அவங்க சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற கர்ணனை தளபதி ஆகிட்டு நீ தான் வந்து இந்த படையப்பை வந்து முன்னின்று அவங்கள எதிர்த்து போராடணும் அப்படின்னோடனே இப்போ வந்து இவருக்கு குதிரை வண்டி ஓட்டுறதுக்கு, ஐ மீன் அந்த குதிரை தேர் ஓட்டுறதுக்கு, இவருக்கு ரதம் ஓட்டுறதுக்கு இப்போ ஒரு ஆள் வேணுமா. அதுக்கு வந்து யாரை போடுறாங்கன்னா சல்லியனை போடுறாங்க. சல்லியனுக்கு வந்து இது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா கர்ணன் வந்து பெரிய அரசன்லாம் கிடையாது. இப்போ இவருக்காக நான் குதிரையை ஓட்டணுமா அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் கோவம். பட் ஆனால் துரியோதனனை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா துரியோதனன் சைடு தான் அவரும் இருக்கார். துரியோதனனுக்காக சல்லியன் வந்து குதிரை ரதம் ஓட்டுறாரு கர்ணன் கூட. கர்ணன் வந்து இங்கே அங்கே போன்னு சொல்லும்போது சல்லியன் வந்து எதுவுமே பெருசாக கேட்க மாட்டேங்கிறாரு, இஷ்டத்துக்கு போகிறாரு, அங்கே போனால் போக மாட்டேங்கிறாரு. இது கர்ணனுக்கு வந்து கோவம் வருது. காலால் என்ன பண்ணுறாரு, சல்லியனை இது பண்ணி அங்கே திரும்பி இங்கே திரும்பி, ஏன்னா போர் யுத்தத்தில் சத்தம் கேட்காது இல்லையா, இப்போ இவங்க எவ்வளோ சத்தமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த பக்கம் போனால் இந்த காலை உதைக்கிறாரு. அதை வந்து சல்லியனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காமல் இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் கர்ணனுக்கும் அப்படி தான் அவர் வந்து தளபதி ஆக்குறாரு. இப்போ வந்து முக்கியமான கடைசி கட்டம் இதில் மகாபாரதத்தில் முக்கியமானவங்களாம் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பஞ்ச பாண்டவர்களில் மட்டும்தான் பாண்டவர்கள் இருக்காங்க. அவங்க சைடில் கொஞ்சம் போர் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பக்கம் வந்து யாருமே இல்லை. இன்னும் கொஞ்சம் அஸ்வத்தாமன், இந்த கர்ணன், துரியோதனன் அவங்கெல்லாம் மட்டும்தான் இருக்காங்க இந்த பக்கம். சல்லியன் அவங்க மட்டும் இருக்காங்க. இறுதிக்கட்டத்தை நெருங்கிருச்சு. எல்லாருக்கும் தெரியும் பாண்டவர்கள் அணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு. இப்போ ஆனால் இன்னும் கர்ணன் இருக்கான். கர்ணன் வந்து கிட்டத்தட்ட அர்ஜுனனுக்கு ஈக்குவலான வீரன். ப்ளஸ் அவனுக்கு என்ன சொல்கிறது, யமன் மாதிரி இவன் கூட சேர்ந்து போட்டி போட்டால் அது கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் இறந்து போயிடுவாங்க. இப்போது கிருஷ்ணர் வந்து குந்தியை கூப்பிட்றாரு. குந்தியை கூப்பிட்டு கர்ணன் உனக்கு யாருன்னு தெரியுமா அப்படின்னோடனே எனக்கு தெரியாது அப்படின்னே, உனக்கு சூரிய தேவனுக்கு பிறந்த முதல் பையன் தான் கர்ணன் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. அப்படியே அந்த பையன் இவ்வளோ நாள் எங்கே இருந்தாருன்னு எங்கே இருந்தாங்கன்னு கூட குந்திக்கு தெரியாது. உடனே அப்படியா கிருஷ்ணா, நீ வந்து இப்போ போய் கர்ணன்கிட்ட பேசி சமாதானம் பண்ணி நம்ம சைடு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அப்படி அவர் சமாதானம் ஆகலைன்னா கர்ணன்கிட்ட வரம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி, ஏன்னா கிருஷ்ணருக்கு தெரியாத ஒன்றுமில்ல, கண்டிப்பாக கூப்பிட்டா வரமாட்டாருன்னு கிருஷ்ணருக்கு தெரியும். சார் அட்லீஸ்ட் வரத்தையாவது வாங்கிட்டு வான்னு சொல்லி போருக்கு முக்கியமான நாளுக்கு முந்தின நாள் அனுப்புகிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, போகிறாரு. போயிட்டு இந்த மாதிரி குந்தி தேவி வந்து அவர் என்ன பண்ணுவாராமா, சூரிய பகவானோட தந்தை மகன் தானே, சூரிய பகவானுக்கு டெய்லியும் அவர் பிரார்த்தனை பண்ணுவார். சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணி முடிச்சு யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு என்ன வரம் வேணும்னாலும், ஏதாவது பொருள் வேணும் என்ன கேட்டாலும் தர்மம் பண்ணிடுவாராம்மா. கர்ணரே அதுக்கு தானே பேர் போனவர். ஸோ எவ்வளோ தர்மம் யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். இவங்க குந்தி நிற்கிறாங்க. வழிபட்டு முடிக்கிற வரைக்கும் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு குந்தியை பார்த்தோன்னே என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, நீ என்னோடய முதல் பையன் அப்படின்னு சொன்னோடனே கர்ணனுக்கு வந்து ஷாக் ஆகிடுது. அப்போது வந்து சூரிய பகவான் தோன்றி சொல்கிறாராமா, ஆமாம் நீ வந்து குந்தியோட மகன் தான், என்னோட மகன், எனக்கும் குந்திக்கும் பிறந்த பையன்தான் நீ அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப கோபமும் வருது. என்ன பண்ணிட்டீங்க என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி குந்தி சொல்கிறா, நீயே யோசிச்சு பாரு, நான் சின்ன வயசில் நான் அறியாமல் தப்பு பண்ணிட்டேன். அந்த மந்திரத்தை நான் வந்து தேவையில்லாமல் சிறு வயதில் உபயோகித்து நீ பிறந்துட்டேன். எனக்கு வந்து 13-14 வயசில் நான் உன்னை கையில் வச்சுட்டு என்ன சொல்கிற, அதனால் உன்னை ஆற்றுல இறக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கதை சொல்கிறாரு. கர்ணன் கேட்டுட்டு அப்படியே நிற்கிறாரு. உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னோடனே, நீ எங்களோட வந்துரு, நீ தான் வந்து பஞ்ச பாண்டவர்களுக்கு அண்ணன், நாங்கள் வந்து ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா நீ தான் ராஜா, நீ தான் பெரிய பையன்றதுனால தர்மர் ராஜா இல்லை, நீ தான் இப்போ ராஜா அப்படின்னு சொன்னோடனே இவர் வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் வர மாட்டேன்ற, துரியோதனன் எவ்வளோ தப்பானவன் உனக்கு தெரியும், ஏன் அவன் கூட நிற்கிறான். துரியோதனன் வந்து எல்லாருக்கும் தப்பானவனாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அவன் தான் உயிர் நண்பன்,
உங்களுக்கே தெரியும், என் கூட எல்லா கடின காலங்கள்லேயும் அவர் தான் கூட இருந்திருக்காரு. நான் சாகிற வரைக்கும் துரியோதனன் சைடில் தான் நிற்பேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா கேளுங்க அப்படின்னோடனே குந்தி எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி தான் வந்திருக்கேன். ஏன்னா கிருஷ்ணன் சொல்லி அனுப்பியிருக்காரு, அவன் வரலன்னா வேற ஒரு வார்த்தை கேளு அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போ வரலன்னு சொல்லிட்டாரு. வரலன்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே, நீ வந்து போருக்கு போகும்போது அர்ஜுனன் கூட மட்டும்தான் சண்டை போடணும், மற்ற 4 பேரையும் நீ வந்து போரில் வந்து அவங்கள எதிர்க்கவே கூடாது அப்படின்னு சொன்ன உடனே கர்ணன் வந்து சரி எனக்கு வந்து அர்ஜுனன் தான் எனக்கு ஈக்குவலாக போர் வீரன், அர்ஜுனனோட சண்டை போட மற்றவங்களை யாரையும் தொட மாட்டேன்னு சொல்லிட்டார். 2 வரம் கேட்குறான். இப்போ இது வந்து முதல் வரம், இன்னொரு வரம் வேணும் அப்படின்னா என்ன இன்னொரு வரம்னு கேட்டபோது அவங்க வந்து இப்போ நிறைய மந்திரம் வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு அஸ்திரம் வச்சுருப்பாங்க. இப்போ இதை யோசித்து இந்த இந்த அம்பை வந்து எய்துனாங்கன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய அஸ்திரம் இருக்குது. அதில் ஒரு அஸ்திரத்துக்கு பேர் நாகாஸ்திரம். அதை வந்து அந்த மந்திரத்தை சொல்லி அம்பு எய்தணும். அம்பு எய்துனா அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்கான அஸ்திரம். நீ அந்த அஸ்திரத்தை வச்சு தான் நீ அர்ஜுனை கொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த அஸ்திரத்தை எய்து முதல் தடவை அர்ஜுனன் தப்பிச்சிட்டாரு அப்படின்னா இன்னொரு வாட்டி அந்த அஸ்திரத்தை நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு வரம் கேட்குறாங்க. கர்ணனுக்கு ஷாக்காக இருக்குது. என்னம்மா இப்படி கேட்குறீங்க, அஸ்திரம் வந்து பழிக்கல அப்படின்னா இன்னொரு அஸ்திரத்தை எய்திட வேண்டியதானே அப்படின்னே, கிடையாது பண்ணக்கூடாது, அதுதான் என்னோடய வரம் அப்படின்னோடனே கர்ணன் சிரிச்சுக்கிட்டே உங்களோட வரம் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. கர்ணன் கடைசியாக சரின்னு சொல்லி இவங்க கிளம்புறாங்க. கடைசியாக சொல்கிறாரு கர்ணன் வந்து எனக்காக ஒன்று செய்யுங்க, நான் வந்து போரில் இறந்து அப்படி போயிட்டேன்னா நீங்கள் தான் என்னோடய தாய்னு, நான் தான் உங்களோட மகன்னு எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அப்படியே குந்தி அழுகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் ஏமா அழுகிறீங்க, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 5 பையன்தான், நான் இறந்தாலும் உங்கள் 5 பையங்களும் உயிரோடு இருப்பாங்க, இல்லை அர்ஜுனன் இறந்தாலும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து 5 பேர் உங்களுக்கு இருப்போம், எப்படி இருந்தாலும் பஞ்சபாண்டவர்களுக்கு அம்மா தான் நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க போயிடுறாங்க. இவர் வந்துடுறாரு. அதே டைமில் என்னாச்சு, இந்திரனும் கிளம்பி வர்றார். இந்திரனோட பையன் தான் அர்ஜுனன். இப்போ வந்து அர்ஜுனனுக்காக குந்தி தேவி வந்து வர வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்திரனும் வந்து யாசகம் கேட்குறாரு. யார்கிட்ட, கர்ணன் கிட்ட. கர்ணன்ட்ட என்னன்னு கேட்குறாரு அப்படின்னா, உன்னோட கவச குண்டலத்தை கொடு அப்படின்னு சொல்லி அவர் ஃபஸ்ட்டு வந்து கேட்கும்போது அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, எங்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உன்கிட்ட இருக்கே 1 2 இருக்குது அப்படின்னா, என்ன அப்படின்னா உன் கவசமும் குண்டலமும் இருக்குது, அது எனக்கு கொடு அப்படின்னு சொன்னோன்னே இந்திரன் அப்படியே அது பிச்சு உடம்பு, ஏன்னா அது உடம்போடு அவர் பிறக்கும் போதே இருக்குது, அப்படியே உடம்போட ஒட்டி இருக்குது, அது அப்படியே பிச்சு ரத்தம் வர பிச்சு அதை அப்படியே கொடுக்குறாராம் அந்த இந்திரன் கிட்ட. யாசகம் கேட்டு வரும்போது அவர் வந்து இந்திரன் மாதிரி வரல, ஒரு முனிவர் மாதிரி வந்து யாசகம் வாங்கிட்டு போயிடறாரு. ஏன்னா கவசம் இருந்தது அப்படின்னா அவர் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அது வந்து ஒரு ஷீல்டு மாதிரி, அது ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுக்காக இப்போ இந்திரனும் வந்து அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்காக, இல்லை இவன் இறந்து போயிட்டா அர்ஜுனன் ஆட்டோமேட்டிக்காக தப்பிச்சிருவான், அதுக்காக இந்த கவச குண்டலத்தை வாங்கிட்டு போயிட்டார். இப்போ குந்தியும் வாங்கிட்டு போயிட்டா. அடுத்து போர்க்களத்தில் இப்போ சல்லியன் வரை இவர் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாரு. கர்ணனுக்கு வந்து கடுப்பாக வருது. அப்புறம் வேறு வழி இல்லை. இப்போ அர்ஜுனனுக்கு தேரோட்டுறவர் கிருஷ்ணர், இவருக்கு தேரோட்டுறவர் சல்லியன். 2 பேருக்கும் பயங்கர போர். ஏன்னா மற்ற 4 பேரையும் இவர் தொடவே இல்லை. இப்போ அர்ஜுனன் கூட மட்டும்தான் ஈக்குவலாக போட்டி போட்டுட்ருக்காரு. சரி ஃபைனலி சரி அஸ்திரத்தை எய்தலாம் அப்படின்றபோது நாகஸ்திரத்தை எய்தினோடனே அது இப்போ ஒன்றும் பண்ணலை. அர்ஜுனன் வந்து தப்பிச்சிட்டார் அந்த அஸ்திரத்துலேருந்து. அப்போது ஒரு வாட்டி ஒரு அஸ்திரத்தை எய்தும் போது என்ன பண்ணிட்டார், கிட்டத்தட்ட கரெக்டாக தலைக்கு குறி வைக்கிறாரு. அர்ஜுனோட தலைக்கு குறி வச்சோடனே கிருஷ்ணனுக்கு தெரியுது கண்டிப்பாக தலையை தான் வந்து அடிக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாரு, கிருஷ்ணர் தேர் ஓட்டிகிட்டு இருந்தவர் என்ன பண்ணார், காலை வந்து தேர் கீழே வச்சு மண்ணில் வந்து காலை ஊனி தேரை ஒரு அடி கொஞ்சம் கீழே இறக்கிடுறாரு. கீழே இறக்கணுன்னே என்ன பண்ணுச்சு, அந்த அஸ்திரம் வர வந்து தலைக்கு பதிலாக கிரீடத்தில் பட்டு தப்பிச்சிட்டார் அர்ஜுனன். இப்போ வந்து கிருஷ்ணரோட தேர் வந்து போய் ஒரு மண்ணில் போய் மாட்டிக்கிச்சு. இப்போ என்ன பண்ணணும், வண்டி ஓட்டுறவர் இறங்கி இப்போ அந்த மண்ணிலேருந்து எடுக்கணும். சல்லியனை சொன்னார், நான்லாம் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேணா பண்ணிக்க அப்படின்னு சொல்லி உட்காந்தே இருக்கார். இப்போ கிருஷ்ணருக்கு வந்து தேரை வந்து அந்த மண்ணிலேருந்து எடுத்தால் தான் ஓட்டிகிட்டு போக முடியும் போட்டி போடுறதுக்கு, போர் பண்ணுறதுக்கு. இப்போ கிருஷ்ணன் இறங்கி மண்ணிலேருந்து தேரை சக்கரத்தை வந்து எடுக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ வந்து கிருஷ்ணர் சொல்கிறாரு, இதுதான் சமயம் அர்ஜுனா, உன் அம்பு எடுத்து எய்து அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு, இது தர்மமே இல்லை, நான் வந்து இப்போ ஆயுதமே இல்லாமல் நான் வந்து போருக்கு வந்து தயாராக இல்லாமல் நான் ஆயுதமே இல்லாமல் என் சக்கரத்தை எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி போர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது, உனக்கு இந்த நியாயம்லாம் உனக்கு இப்போ தான் தெரியுதா,
தெரியுதா? ஏன் உனக்கு இதுக்கு முன்னாடி நியாயமே தெரியலையா? ஒரு சின்ன பையன் அபிமன்யுவை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தாக்குனீங்க. அப்போல்லாம் எங்கே போச்சு உன் போர் தர்மம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ கர்ணனுக்கு யோசிச்சு பார்க்குறாரு, ஆமாம் நம்ம செஞ்சதும் தப்பு தானே அப்படின்னோடனே ஒரு அவ்வளோ பெரிய மனிதர்கள் வந்து சூழ்ந்து இருக்கிற ஒரு அறையில் பாஞ்சாலியோட புடவையை பிடிச்சி துரியோதனோட தம்பி இழுக்கும்போது எங்கே போச்சு உன்னோட தர்மமும் நியாயமும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அவர் பண்ண தவறுகள்லாம் செஞ்சு காட்டும்போது கர்ணன் வந்து அப்படியே அமைதியாகிடுறாரு. அப்போ கிருஷ்ணா வந்து அப்படியே ஒரு பெரிய அவதாரம் எடுத்து காட்டுறாரு. கிருஷ்ணாவதாரம் பெருசாக எடுத்து காட்டும்போது கர்ணன் அப்போ வந்து தாக்கிட்டாரு. அர்ஜுனன் தாக்கி அவர் இறந்து போகிற ஸ்டேஜில் அப்புறம் வந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்கும்போது கிருஷ்ணாவதாரம் எடுத்து கிருஷ்ணர் வந்து நிற்கிறாரு. இவர் அப்படியே வணங்குறாரு, கிருஷ்ணரை வணங்குறாரு. அப்புறம் இறந்து போனோடனே இப்போ குந்தி தேவிட்ட சொல்லியிருக்கார்ல, அப்போ குந்தி தேவி வந்து போர்க்களத்தில் வந்து ஐயோ என் பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனை மடியில் எடுத்து வச்சுட்டு இது என் பையன் சொல்லிட்டு அழுகிறாரு, என் பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்போ தர்மர் அர்ஜுனன் என்னது நம்ம அண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் கேட்கும்போது இது ஆமாம் இந்த மாதிரி பழைய கதைகள்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க எல்லாரும் வந்துட்டு சோகமாக இருக்காங்க, நம்ம அண்ணாவையே நம்ம கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கர்ணரோட கதை. வேறு கர்ணன் பற்றி வேறு ஏதாவது நான் விட்டுருந்தேனான்னு தெரியல. விட்டுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாம். வணக்கம், நன்றி.